ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நியூஸ் பேப்பர் வச்சு எப்படி டெடி பியர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது தின்னாக இருக்கிற ப்ரூம் ஸ்டிக் எடுத்துக்கலாம், பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பெரிய நீடில் மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கலாம். வச்சு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஸ்டிக்கோ ப்ரஷ்ஷோ அதை வெளியில் எடுத்துகிட்டு இப்போது இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடலாம். இதே மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக்கை வந்து நல்லா ஃப்ளாட் ஆக்கிடலாம். இப்போ இதை அப்படியே வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வரப்போகிறோம். ரொம்ப சின்னதாக அப்படியே ரோல் பண்ணிட்டே வாங்க. நடுவில் வந்து ஹோல் கூட எதுவுமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி அப்படியே ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு காயில் கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ எங்கே முடிச்சோமோ அங்கேயே திரும்ப க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப இன்னொரு ஸ்டிக்கை இதில் ஒட்டி அதையும் அப்படியே ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிக்காக அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி ரோல் பண்ணிட்டே வந்தால் நம்மளுக்கு ஒரு பெரிய காயில் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த சைஸ்க்கு ஒரு காயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதை விட சின்ன சைஸில் இன்னொன்று, அப்புறம் இதை விடவும் சின்னதாக ஒரு 4 பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா ஓவல் ஷேப்பில் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு திரும்ப அதே மாதிரி தான் அப்படியே ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். அப்போ நம்மளுக்கு ஓவல் ஷேப்பில் கிடைக்கும். மற்றபடி அதே மாதிரி தான் இந்த ஸ்டிக் ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப க்ளூ அப்ளை பண்ணி இது கூட இன்னொரு ஸ்டிக் ஆட் பண்ணி அதையும் நம்ம ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஓவல் ஷேப் காயிலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி 2 காயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலரில் டெடி பேர் வேணுமோ அந்த கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளூ கலரில் பண்ணுறேன். இப்போ பெயிண்ட் பண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே அப்படியே அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 பெரிய காயிலையும் இந்த மாதிரி ஒட்டிடலாம். வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும், இப்போ மேலே இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து டெடி பேரோட ஹெட்டாக இருக்க போது, கீழே இருக்கிறது வந்து அதோடைய பாடி. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இப்போ சின்ன காயில்ஸ் எடுத்துக்க போகிறோம். இப்போ இதுலேயும் இந்த மாதிரி சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி மேலே ஒட்ட போகிறோம். நம்மளோட டெடி பேரோட இயர்ஸ் மாதிரி இதை ஒட்டிக்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இன்னொன்னையும் ஒட்டிடலாம். நம்ம ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணுறதால அது செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஏன்னா பெயிண்ட்டுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒட்டுறோம் இல்லையா, அதனால. பட் ட்ரை ஆச்சுன்னா நல்லாவே ஒட்டிடும். இப்போ திரும்ப இன்னும் மீதி இருக்கிற 2 ரவுண்ட் காயில்ஸும் எடுத்துக்கலாம், குட்டி காயில்ஸை. இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இதில் ஒட்ட போகிறோம். இந்த சைடில் ஒன்று, இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒன்று. இப்போ லாஸ்ட்டாக 2 ஓவல் ஷேப் காயில் இருக்குது. இதையும் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். இது உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப பெருசாலாம் பண்ணல, கொஞ்சம் சின்ன சைஸை தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெரிய காயில்ஸ் தான் ரெடி பண்ணணும். அவ்வளோதான், அது ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஐஸ் எடுத்திருக்கேன்.
கூகுளி ஐஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேப்பரில் ஒரு ஒயிட் பேப்பர்லேயே பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஐஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ ஐஸ் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதோடைய நோஸ் அண்ட் மவுத்காக ஒரு சின்ன ஒயிட் பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி இதில் நோஸையும் மவுத்தையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதுலயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இதோட சென்டரில் ஒட்டிக்க போகிறேன். அப்புறமா ஒரு குட்டி பவு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் ஒட்டிடலாம். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக செமி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட இயர்ஸில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டெடி பேர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து வால் ஹேங் பண்ணிக்கலாம். வாலில் வந்து ஒரு சாட்டின் ரிப்பன் பின்னாடி வச்சோம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல ஒரு டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணியோ வாலில் இல்லை கபோர்டில் எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கலாம். பட் ஷோ பீஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இப்படியே இது வந்து நிற்காது. அதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பேஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதை பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன பீஸ் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை இந்த டெடி பேர் பின்னாடி இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணும்போது பின்னாடி வைப்போம் இல்லையா சப்போர்ட்க்கு, ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இதை ஒட்ட போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார்ட்போர்ட் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். அப்புறம் இந்த டெடி பேரோடைய இந்த லெக்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோதான், இதை இப்போ அப்படியே இப்படி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா இது நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். டேபிள்ஸ், அதாவது ஸ்டடி டேபிளில் கூட வச்சுக்கலாம், இல்லை டிவி பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய டெக்கார்லாம் எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல கூட வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். டெடி பேர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.